வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்குறோம். கிராண்டான வெட்டிங் ப்ளவுஸோடைய ஸ்லீவ் தான் இது. நம்ம ஸ்லீவ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் அப்கமிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு ரீச் ஆகும். தென் இது வரைக்கும் கிரசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தென் வீடியோடைய ஒரு சின்ன பார்ட்டில் டிப்ஸ் ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணுற அந்த பார்ட்டில் உங்களுக்கான டிப்ஸும் ட்ரிக்ஸும் மிஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் கிரசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னாலும் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது நம்ம ப்ளவுஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சரி த்ரெட்டில் 7 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நான் 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். லைனிங் கிளாத் நான் ஜாயின் பண்ணலை. ஸோ அதனால் நான் 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 4 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 லைன்ஸே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் 4 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் கோல்டு கலர் ஜரியில் தான் 7 லைன்ஸ் போட்டிருக்கேன், பார்க்கும்போதே தெரியும். தென் சுகர் பீடில் 2 பீட்ஸாக ஃபர்ஸ்ட் லைனை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடுக்கு அப்புறமா 4 mm பீட் செகண்ட் லைன் கொடுத்துருக்கேன். சிங்கிள் வைடாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். தென் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா சக்கரி ப்ளைன் சக்கரி தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நான் இதில் 2 டைப்பில் டீச் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரியை நான் க்ளூ அப்ளை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக சக்கரியை வச்சு ஒரு சக்கரிக்கும் இன்னொரு சக்கரியும் பக்கத்தில் வச்சு பாருங்கள் எப்படி நான் அதை ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத. அது பக்கத்துலேயே நான் செயின் ஸ்டோனை வச்சு சுகர் பீடை வச்சு 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணி தென் ஒரு 3 mm பீடு வச்சு திரும்பவும் ஒரு சுகர் பீடு வச்சு அப்படி தான் நான் லாக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நீங்கள் பக்கத்துலேயே போட போகிறீங்க. ஸோ அதனால் எந்த டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறதில்ல. அதனால நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக நான் போட போகிறேன், சுகர் பீட் தனியாக சக்கரியை தனியாக போட போகிறேன் அப்படிங்கும் போது தான் நமக்கு மெஷர்மெண்ட்லாம் தேவை. ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் கேப் எந்த அளவுக்கு வேணுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி போடும்போது அப்படியே எந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு தேவையில்லை. பக்கத்துலேயே நம்ம போட்டுட்டு வந்துடலாம். உங்களுக்கு எங்கே முடியணுமோ பீடை அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இது கம்பேர் பண்ணி பாருங்கள். 4மே ஒரே அளவில் இருக்குல்ல. ஏன்னா நம்ம தோராயமான ஒரு அளவில் போட்டுட்ருக்கோம் சுகர் பீடு பொறுத்த வரைக்கும். அந்த சக்கரி முடிகிற இடத்துல 3 mm பீடு கொடுக்கணுன்ற மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகே தான். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வருமானது உங்களுக்கு நான் பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி காமிச்சேன்.
ஸோ நான் இப்போ பண்ணுற மாதிரி உங்களுக்கு எங்கே எண்டு வேணுமோ அந்த இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுகர் பீடு, ஒரு 3 mm பீடு, தென் சுகர் பீட்ஸ் வச்சு 2 பீட்ஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் அங்கே பாருங்கள், நான் எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல நமக்கு சுகர் பீடு எண்ட் ஆகுதோ அந்த இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டான நமக்கு அளவு மாறவே மாறாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போகிறீங்க அப்படின்னா, நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 பீடை பாருங்கள். உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போதே கரெக்டாக தெரிஞ்சிரும். அப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த மாதிரி நான் சொன்னேன். செகண்ட் மெத்தட் 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், 4 சக்கரீஸ் அப்படியே கையில் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். நான் 2 டைப் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். ஃபஸ்ட்டு டைப் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணுறது. செகண்ட் டைப் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி எந்த இடத்துல சக்கரி வேணுமோ அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறது. பீட்லேயுமே நான் 2 டைப் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போகிறது, தென் எண்டிலேருந்து கொண்டு வர்றது. நான் சஜஸ்ட் பண்ணுறது எண்டிலேருந்து கொண்டு வரது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களோட விஷ் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், நான் சக்கரியை க்ளூ அப்ளை பண்ணதோடு விடலை, அதை நான் லாக் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எனக்கு இது ஈஸியாக இருக்கும். சிலர் இது டபுள் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் பெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பெஸ்ட் மெத்தட் பெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே தெரியணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்தேன். பாருங்கள், சக்கரிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் ரவுண்ட் சக்கரி, ப்ளைன் சக்கரி கொண்டு வந்திருக்கேன். ரவுண்ட்லேயே இதோட பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. தென் டாட்ஸ் வச்சு சக்கரி வரும். டாட்ஸ் சக்கரிலையுமே பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுடைய ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமர் கேட்குற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். மெஷர்மெண்ட் டேப்பில் ஃபர்ஸ்ட் இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத மெஷர் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்ச்லேருந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆஃப் வேணும்னா 1.5 இன்ச் தான் மார்க் பண்ணணும். 1லேருந்து அந்த ஆஃபை நம்ம கணக்கில் எடுத்து மார்க் பண்ணணும். தென் 1 இன்ச்னால் 1 இன்ச்லேருந்து செகண்ட் இன்ச் வரைக்கும் 1 இன்ச். ஸோ அந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணணும். அந்த மாதிரி மார்க் பண்ணோன்னா நமக்கு மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் மெஷர்மெண்ட் டேப்போட ஸ்டார்டிங்கில் ஒரு அயன் இருக்கும். அந்த அயன் எல்லாமே மெஷர்மெண்ட்டோடு கொடுக்குறது இல்லை நிறைய இன்ச் டேப்பில். ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் இன்ச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத நம்ம மெஷர்மெண்ட்டோடு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ப்ளவுஸுக்கு, அதுவும் ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இது மெயினான டிப்பாக நான் கொண்டு வந்தேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதனால தான். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி நிறைய டைம் மெஷர்மெண்ட் அதில் மிஸ் ஆகலாம். நானே நிறைய டைம் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு எந்தளவுக்கு கரெக்டு அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 போட்ட சுகர் பீட்க்கும், தென் இப்போ நான் போட்டுட்ருக்க சுகர் பீட்க்கும், இப்போ நான் போட்டுட்ருக்க சுகர் பீட் பார்க்கும்போது தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும், மேலே கீழே அப்படிலாம் இருக்காது. பட் ஃபஸ்ட்டு இருக்க 4 பார்க்கும்போது தெரியும். அந்த 4லுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். கிரெசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரெசன் பொட்டிக்ஸ்னு இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
தென் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் குயிக்கான ரிப்ளை வரும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான டிப்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வருவேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டான ஃபினிஷிங் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ளவுஸை அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதில் மெஷர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ரொம்ப நார்மலான ஒரு மெஷர்மெண்ட் தான். இதில் நான் புட்டாஸ் கொடுக்குறேன். புட்டாஸ் டைப்பில் ஜஸ்ட் ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, திரும்பவும் ஒரு சுகர் பீடு, அங்கங்கே ஒரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க்கு சிம்பிளான ஒர்க் தான், பட் ஹெவி லுக் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள். இப்போது இந்த சக்கரியில் நான் ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே க்ளூ அப்ளை பண்ணி ஏதாச்சும் பேஸ்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு பாதி அளவுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா தான் பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஒரு இடத்துக்கும் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போட்ட க்ளூ காயும், லாஸ்ட்டு போட்ட க்ளூவை அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா க்ரிப்னஸ் டைட்டாக இருக்கும், டக்குன்னு ஒட்டிரும், நம்ம கையிலேயே வராது. நம்ம அப்பப்போ க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா நம்ம கையிலே ஒட்டிட்டு வந்துடும். நமக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத. நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த டூலுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் எந்த டூலையும் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத. நான் அங்கேயே ப்ளவுஸ்லேயே ஸ்டோனை கொட்டிட்டு நான் தான் எடுத்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், எந்த டூலுமே இல்லாமல். பாருங்கள் செகண்ட் பார்ட்டுமே நான் மொத்தமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த லுக் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பை.